வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சாதா ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்காக எளிமையாக எடுக்கப்பட்டது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்லீவ் அப்படிங்கிறனால கிளாத்தை வந்து 4 இருக்க மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. ஓரத்தில் ஸ்லீவ் மடித்து எம்ஐ கொடுப்போம் இல்லையா, அதுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்மளோட அளவு ப்ளவுஸோட ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் ஸ்லீவ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணணும். கையோட உயரம் தோள்பட்டையிலேருந்து எண்டு வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். எனக்கு வந்து கரெக்டாக 8.5 இன்ச் இருக்குது. 8.5 இன்ச் அப்படின்னா தையலுக்கு வந்து 6 இன்ச் சேர்த்து 9 இன்ச் உயரம் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல ஒரு கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அளவு ஜாக்கெட்டில் கையோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது வந்து ஸ்லீவ் வித்து கரெக்டாக ஆம்கோல்லேருந்து நேராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட அளவு ஜாக்கெட்டில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். எனக்கு வந்து கரெக்டாக 6.75 இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் தையலுக்கெல்லாம் விட தேவையில்லை, அந்த அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல நேராக கோடு போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம வரையும் போது ஸ்லீவோட அளவுகள் எல்லாமே கரெக்டாக வரும். அடுத்ததாக ஸ்லீவோட இன்சைட் ஸ்லீவ் இருக்கு இல்லையா, அது வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்கை வந்து 4.5. நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கோட்டில் 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் தையலுக்கு 1 இன்ச் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம உயரம் மார்க் பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல இருந்து கடைசியில் மார்க் பண்ணியிருக்க புள்ளிக்கு போகிற மாதிரி நம்ம ரவுண்டு வந்து வரையணும். ஆம்கோல் கவ் ஸ்கேல் இருந்துச்சுன்னா இதை வச்சு கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இதில் வந்து நீங்கள் நல்லா கவனிக்கணும் என்னென்னா, ஒரு சைடு வந்து உங்களுக்கு குழியாக இருக்கும், அந்த சைடு வச்சு வரையாதீங்க. இன்னொரு சைடு பாருங்கள், மேடு பகுதி இருக்குது இல்லையா, அந்த சைடு வச்சு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தாராளமாக ரவுண்டு வந்து கிடைக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த ஸ்கேலை வச்சு நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க. உங்களோட உள்கை இறக்கம் வந்து ரொம்ப கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக மேலே ஏற்றி கூட வரைஞ்சிக்கலாம், தப்பு கிடையாது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் கையோட ரவுண்டை வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி இன்னொரு ரவுண்டு வந்து போட்டுக்கோங்க. இது வந்து உள்கைக்காக நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து தோள்பட்டையிலேருந்து 1.5 இன்ச்சு தள்ளி தான் நீங்கள் வந்து ஆம்கோலோட ரவுண்டை வரையணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே வரைஞ்சி எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவோட சுற்றளவு எடுக்கணும் இல்லையா, ஸ்லீவோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக 5.5 இன்ச் இருக்குது. இந்த கோட்டுக்கு மேலே 5.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணதுக்கும் மேலே நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு சேர்த்து கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கலாம். அடுத்ததாக எப்போதும் போல தான் நம்ம தையலுக்கு விடுவோம் இல்லையா, 1.5 இன்ச் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு அந்த 1.5 இன்ச் கேப் வந்து துணி பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து கிளாத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அந்த 1.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கிளாத் பத்தலையோ அதை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வரைகிறது தான் பெட்டர். அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஸ்லீவுக்கு வந்து அந்த ஆம்கோல் ரவுண்டு பத்தாமல் போயிடும். ஆம்கோல் ரவுண்டு பத்தலை அப்படின்னாவே உங்களுக்கு அந்த ப்ளவுஸோட அகலமே பத்தாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்லீவோட அந்த ரவுண்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே இருக்க ரவுண்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே ஒரு ரவுண்டு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் பாருங்கள், அதை வந்து மொத்தமாக கட் பண்ணக்கூடாது. அதை நம்ம வந்து தனியாக கிளாத்தை வந்து 2ஆக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு சரியாக வந்துடும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஸ்லீவ் கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் அழகான ஸ்லீவ் சுருக்கம் இல்லாமல் கிடைக்கும். நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்டில் புரிஞ்சது அப்படின்னு சொல்லுங்கள். இதை பார்த்து மற்றவங்களும் தைச்சு கற்றுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி டெய்லரிங் வீடியோஸ்க்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் டவுட்டை கிளியர் பண்ணி சொல்லிக் கொடுக்குறேன். எங்களோட டெய்லரிங் கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ணி தைச்சு கற்றுக்கோங்க.